to Bank PO1 coaching class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ப்ராபபிலிட்டி டாப்பிக்கோட ஃபுல் கான்செப்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்ட் 2ல் நம்ம டைரெக்டாக இப்போ ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் 1. A number is selected at random from first 40 natural numbers. What is the chance that is multiple of either 4 or 14 அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னா என்ன? நேச்சுரலாகவே வந்து நீங்கள் நார்மல் நம்பர்ஸ் சொல்லணும்னாலே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? 1 2 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓல்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 1லேருந்து 40 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க செலக்ட் பண்ற நம்பர் பாத்தீங்கன்னா வந்து ரேண்டமா அவங்க நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அந்த நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 14 இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது எப்பவுமே நம்ம ப்ராபபிலிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டிக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? P of E equal to N of E divided by N of S நேற்று பார்த்துருப்பீங்க. இதில் இந்த N of Eன்றது ஃபேவரபிள் அவுட்கம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். இது வந்து டோட்டல் ஓவராலாக அங்கே இருக்கிற கவுண்ட் தான். ஓகேவா? N of Sன்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுறப்ப மொத்தம் 40 நம்பர்ஸ் இருக்குது. அப்போனா அந்த இடத்துல அவர் சூஸ் பண்ணுற அந்த நம்பரு எத்தனை நமக்கு பாசிபிள் இருக்குது? ஓவராலாக 40 இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு N of S என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா N of S கண்டிப்பாக 40 தான் வரும். ஓகேங்களா? N of S வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 40 தான். இப்போ நம்ம N of T தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நம்பர்ஸ் இருக்குது, அந்த 40 ஓவராலாக இருக்குது. அதில் வந்து அவங்க கேட்குறது வந்து 4ஆல் மல்டிபிள் ஆகுற மாதிரி அப்படி தானே கேட்குறாங்க. நார்மலாகவே 4 டேபிள் எப்படி வரும்? 4 8 10 4 8 12 அந்த மாதிரி தானே வரும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப 40க்குள்ளே பார்க்குறப்ப மொத்தம் 10 தானே. 4 10s are வந்து 40. அப்போ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட சேர்த்து 10 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வரணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கேசஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போனா ஸோ இதில் எனக்கு வந்து எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வர்றதுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வர்றதுக்கு ஓகே 10. அடுத்தது அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 14. ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 14 சொல்கிறப்ப 1 14s are 14, 2 14s are 28, 3 14s போகிறீங்க அப்படின்னா அது அதுக்கு மேலே போயிடும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன பாசிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாசிபிள் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 14க்கு. ஸோ இங்கே வந்து 2 கேசஸ். ஓகே, இங்கேயுமே உனக்கு டோட்டல் கேசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் 40 கேசஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொஸ்டின்ல வந்து ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 or 14 have காமன் மல்டிபிள் ஃப்ரம் 1 to 14. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே வந்து எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வர்றதுல பார்த்துருப்போம். அதே மாதிரி 14s மல்டிபிள்ஸ் ஆஃப் வர மாதிரி பார்த்துருப்போம். இதுலேயே உங்களுக்கு வந்து 1 to 14ல் உங்களுக்கு காமனாக மல்டிபிள் ஆகுற மாதிரி ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? இப்போ 4லேயும் பார்க்கணும், 14லேயும் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4 நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 14s மல்டிபிள்ஸ் தெரியும். எதுனா ஒன்று 14 இன்னொன்று 28. கரெக்டாக? இப்போ இந்த 14 and 28 இந்த ரெண்டு வேல்யூஸு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப 14 கண்டிப்பாக 4 டேபிளில் வராது. ஆனால் 28 வந்து நமக்கு 4th டேபிளில் வரும். கரெக்டாக? 28 வந்து நமக்கு 4th டேபிளில் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு நம்பரை இங்கே சப் பண்ணிடணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எய்தர் சொல்லிட்டு 2 கேசஸாக கொடுக்குறப்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது ஒரு நம்பர் அப்படின்னா அந்த நம்பரோட கவுண்ட் வந்து அப்படியே நமக்கு சப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 28ன்றது 14த்லேயும் வருது, அதாவது அவங்க ரெண்டாவது கேட்ட கொஸ்டின்லையும் வருது, ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினும் இருக்குது 28ன்றது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஆல்ரெடி இப்போ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்துச்சா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப அடுத்து 14 அப்படின்னு சொல்றப்ப 2 வந்துச்சு. ஸோ அதுல இருந்து எனக்கு வந்து இது ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, ஒரு தடவை 28ன்றது இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றதால ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல -1.
ஓகேவா? இந்த இடத்துல n ஆஃப் e உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 10 + 2 - 1 டிவைடட் பை 40. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 + 2 பண்ணீங்கன்னா 12 வருமா? 12 - 1 11. ஸோ ஆன்சர் இஸ் 11/40. அவ்வளோதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த கவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Question number 2. Question number 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a committee has 15 members of whom only 5 women. What is the probability that a committee of 11 members with at least 3 women is selected? At least 3 women is selected. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி இருக்கு. கமிட்டினா என்ன, ஏதாவது குரூப் அந்த மாதிரி தானே. ஸோ இப்படி பார்க்குறப்போ அதில் ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 15 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 உமன் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஒரு கமிட்டியில் வந்து இப்போ 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் எனக்கு 3 உமன் ஆச்சு இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? மொத்தம் எத்தனை உமன் இருக்காங்க ஸ்டார்டிங்கே தெரியும். 5 உமன் இருக்காங்க. ஓகே, 5 உமன் இருக்காங்க. ஸோ வந்து அதில் அவங்க செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கணும். அட்லீஸ்ட் 3 உமன் அப்படின்னு சொன்னால் மினிமம் 3 உமனாச்சும் இருக்கணும். அப்போ 5C3 மொத்தம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறாங்க கமிட்டியில்? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கமிட்டியில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த உமன்லேருந்து 15 உமன்லேருந்து ஒரு 3 பேர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேற யார் எடுப்பாங்க? மென்ல இருந்து ஒரு 8 பேர் எடுப்பாங்க. கரெக்டா? ஏன்னா அங்க செலக்ட் பண்றதே வந்து மொத்தமா 11 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு கமிட்டியில். ஆஃப் உமன் ஒன்லி 5 உமன் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் இந்த 15 மெம்பர்ஸில் 5 மெம்பர்ஸ் தான் உமன்னா ரிமைனிங் எல்லாரும் கண்டிப்பாக மென்னு தான். ஓகேவா? அப்போது ஒரு கமிட்டியில் 11 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா அதில் வந்து ஸ்டார்டிங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு 3 பேர் வந்து கேர்ள்ஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக யாராக இருக்க முடியும்னா மென்னாக இருக்க முடியும். இந்த 15 மெம்பர்ஸில் எனக்கு 5 மெம்பர்ஸ் உமன் அப்படின்னா இந்த இடத்துல 10 மெம்பர்ஸ் நமக்கு மென்னு. கரெக்டா? 10 மென் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்பனா நம்ம இது எப்படி போடணும்? இதுல 3 பேர் உமன் எடுத்தாச்சு. அப்போ மொத்தம் இருக்கிறது மென் வந்து 10 மென்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து 8 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவோம். கரெக்டா? அடுத்தது அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ எப்பவுமே நான் உங்களை லாஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பயும் சொல்லியிருப்பேன், மொத்தமாக எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை நம்ம கீழவும் போடணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் கான்செப்ட் வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து டோட்டலாக எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் 3 உமன் சொன்னாங்க. 4 உமன் கூட இருக்கலாம்ல. அப்போ 5C4 இன்டூ அப்போ 4 மெம்பர்ஸ் வந்து உமன்ஸ் அப்படின்னா அப்போ மென் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, டிவைட் பை இங்கே அதே சேம் 11 தான். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 5 மெம்பர்ஸ் வந்து உமன் எடுத்துடுறேன். அப்போனா நான் மென் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்க இதுதான் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி. இப்படி தான் வர சான்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 உமன்ஸை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு 8 மெம்பர்ஸ் வந்து யாராக இருப்பாங்கன்னா மென்னாக இருப்பாங்க. உமன்ன்றப்ப 7 மென். அதே மாதிரி இப்போ 5மே நம்ம உமனாக எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல மென்னை செலக்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. கீழே NF பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? கீழே காமனா 15C11
ஓகேங்களா 15C11. அதே மாதிரி இங்கே 5C3 into 10C8 ஓகே plus 5C4 into 10C7 பிளஸ் அதே மாதிரி இங்க சொல்லியிருப்பல ஆல்ரெடி ரெண்டும் சேம் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல நமக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அவ்வளோதான். ஓகே, இதை மட்டும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 5C3 இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க சால்வ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நீங்க சால்வ் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போதான் நமக்கு ஆன்சர் வந்து ஃபைனலா கரெக்டா வரும். இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூஸ் என்னென்ன வரும்னு பாருங்க. 5C3ன்றப்ப என்னென்ன எடுப்பீங்க? நார்மலாவே வந்து 5C3னா 5 into 4 into 3 டிவைட் பை 3 into 2 into 1. கரெக்டா? அதே மாதிரி இப்போ 10C8 அப்படின்றப்போ இது அதுவுமே உங்களுக்கு அப் டு எது வரைக்கும் போடும்? இப்போ 10 9 8 7 6 5 அந்த மாதிரி போகுமா? ஸோ அந்த மாதிரி நீங்க இது ஃபுல்லுமே நீங்க எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்ன்றதை நான் டேரக்டா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/13. 12/13. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது ஃபுல்லத்தையும் நீங்க முடிச்சுங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து 1 டிவைட் பை 1365 பிராக்கெட்ல 450 பிளஸ் 600 பிளஸ் 210. ஓகே, ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ்லாம் மட்டும் எடுத்து போட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்க உள்ள இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்றப்ப உங்களுக்கு வர வேல்யூ இது ஆக்சுவலி இங்க பிளஸ். ஓகே, 1260. ஓகேவா? டிவைட் பை 1365. அவ்வளவுதான். இது கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு இங்க 12/13 கிடைச்சிரும். 12/13 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 3. Question number 3. A military man can stick a target once in 3 bullets. If he fires 3 bullets in succession, what is the probability that he will strike his target? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் இருக்காங்க. அவங்க டார்கெட் வந்து 3 புல்லட்ஸ் வந்து ஒன்ஸ்ல வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி கரெக்டா வந்து அவங்க டார்கெட் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாவே வந்து அவங்க டார்கெட் வந்து 1 புல்லட் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு புல்லட் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஸோ அப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அந்த மாதிரி கேட்குறப்போ இந்த 3 புல்லட்ஸ்க்கு பதிலாக நம்ம எடுத்தோன்னா வந்து 1 புல்லட்க்கு ட்ரை பண்ணலாம். 1 புல்லட்க்கு ட்ரை பண்றப்போ நீங்க ஃபார்முலா எப்படி போடுவீங்கன்னா தி ப்ராபபிலிட்டி தட் யூ வில் நாட் இப்போ வந்து அவங்க ஒரு புல்லட் எடுக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு பாசிபிள் தெரியும். இப்போ ஒரு புல்லட் கூட அவங்க எடுக்க கூடாது அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் கான்செப்ட் வந்து ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன், பால் கான்செப்ட்னு. அது பேஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா எழுத போறேன். இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. தி ப்ராபபிலிட்டி that he will not strike target in exact 1 bullet.
அவங்களோட டார்கெட்டை அவங்க ஒரே ஒரு புல்லட்ல முடிக்காம இருக்கிறதுக்கு என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ 1 மைனஸ் மொத்தமாக இருக்கிறது 3 புல்லட்டு, அதுலேருந்து 1ன்றதால இங்கே நான் 1 போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 மைனஸ் 1 2/3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2/3 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க டார்கெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு புல்லட் அவங்க அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ 3 புல்லட் அவங்க அடிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ 3 புல்லட்ஸ்ன்றப்ப எப்படி வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1 புல்லட்க்கு 2/3 ப்ராபபிலிட்டி அப்படின்னா 3 புல்லட்ஸ்க்கும் எப்படி வரும்? 2/3 இன்டூ 1 புல்லட்க்கு 2/3 அப்பனா 3 புல்லட்க்கு 2/3 இன்டூ 2/3 இன்டூ 2/3 கரெக்டா? சால்வ் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8/27. இந்த 8/27 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 புல்லட்டுமே அவர் எடுக்கிறப்ப அவருக்கு வர ஃபெயிலியர். ஓகேவா? அவர் கரெக்டாக ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து 8/27. இப்போ அவர் ஃபெயில் ஆகாம கரெக்டாக அந்த 3 புல்லட்டை யூஸ் பண்ணி அவரோட டார்கெட் அவர் அடிக்கிறாரு அப்படின்னா அப்போ எப்படி வந்து அவரோட டார்கெட்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு புல்லட்டையாச்சும் அவர் கரெக்டாக அவர் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கணும். அந்த மொத்தமாக இருக்கிற அந்த 3 புல்லட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு புல்லட்டாச்சும் அவர் கரெக்டாக எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றதா கொஸ்டின். ஸோ எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம்? Hence the probability that they will strike the target at least in one of the 3 bullets. ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அவர் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு தெரியும், ப்ராபபிலிட்டின்னு தெரியும் 8/27. ஸோ எடுப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 தானே. ஸோ 1 மைனஸ் 8/27 சால்வ் பண்ணிங்கன்னா 27 மைனஸ் 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 19. ஸோ ஆன்சர் ஓவரால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19/27. ஓவரால் ஆன்சர் உங்களுக்கு 19/27. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 3 ஓவர். ஃபுல்லுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க A and B. ஓகேங்களா? appear in a interview for 2 vacancies in same post. The probability of A selection is 1/6 and that of B selection is 1/5. What is the probability that both of them will be selected and one of them will be selected? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேருமே செலக்ட் ஆகணும். அதே மாதிரி ஒன் ஆஃப் தெம் வில் பி செலக்டட். அப்படி இல்லை ஒருத்தர் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலும் அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றது ரெண்டுத்தையும் சேர்த்தே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டியில அவங்க 2 பேரை செலக்ட் ஆகிறதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்டா? இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அண்டு. ஸோ இந்த இடத்துல 2 பேரும் ஏ அண்ட் பி போத் ஆர் செலக்டட் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றப்ப ஏ அண்ட் பி. ஓகே, இவங்க 2 பேருமே செலக்ட் பண்றாங்க அப்படின்றப்போ 1/6 அண்டுனாலே மல்டிப்ளிகேஷன் 1/5. ஓகேவா? அப்போ 1/6ஐயும் 1/5ஐயும் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்? 1/30. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட், ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட். ஸோ ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட் அப்படின்னு போடுறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல வாட் இஸ் தி ப்ராபர்ட்டி தட் போத் வில் பி செலக்டட். ஓகே, கரெக்டாக போட்டீங்க. ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட் அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து ஏ தான் செலக்ட் ஆவாங்க பி தான் செலக்ட் ஆவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ வந்து ஏ இஸ் நாட் செலக்டட் அப்படின்னா இப்போ ஏ வந்து செலக்ட் ஆகல அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பாசிபிள் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மொத்தமா இருக்கிறதே 1/6. ஏக்கு வந்து 1/6 இருக்கு. ஸோ ஏ வந்து 1/6 ஏ செலக்ஷன்ல ஏ வந்து 1/6னா ஏ செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு 5/6. கரெக்டா? 5/6. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு பி செலக்ட் ஆகாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட்னா நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். ஏவோட செலக்ஷன் வந்து 1/6 ப்ராபபிலிட்டி இருக்கு, பிக்கு வந்து 1/5 ப்ராபபிலிட்டி இருக்கு. இவங்க செலக்ட் ஆகலைனா அப்படின்னா மட்டும் தான் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஓகே, வில் நாட் பி, ஓகே வில் நாட் பி போட்டுக்கோங்க. ஸோ வில் நாட் பி செலக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிளே 1/6 தான். செலக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 5/6. ஓகேவா? அதே மாதிரி பி செலக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா 5/5. ஓகே, இப்போ 5/5ன்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 5/6 எங்க இருக்கு, 5/5 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ 5/6ன்றப்ப ஏ செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒன்று கம்மியா இருக்கு கரெக்டா. ஆனா பி செலக்ட் ஆகுமான்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா இதுவுமே 5 இருக்கு, இதுவுமே 5 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பி செலக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த நாட் யூஸ் பண்ணாம ஒன் ஆஃப் தேம் வில் பி செலக்டட் அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கனாலே பி வந்து செலக்டட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரெண்டுமே வந்து 5/5 அங்க இருக்கிற ப்ராபபிலிட்டி ரெண்டுமே கேன்சல் ஆகி அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஆனா அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ வந்து செலக்ட் ஆக முடியுமா, ஆக முடியாது. இன்கேஸ் வந்து வில் நாட் பி செலக்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, யார் செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னா ஏ செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா டேனியல் ஸ்பீக்ஸ் ட்ரூத் இன் 2/5 cases and Sherin lies in 3/7 cases. What's the percentage of cases in which both Daniel and Sherin contradict each other in stating fact? ஓகே, ஸ்டேட்டிங் ஃபேக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேனியலும் இருக்காங்க. டேனியல் வந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறப்ப அவங்க பேசுகிறதுல வந்து 2/5 கேசஸ் வந்து ட்ரூத்தாக இருக்குது. ஷெரின் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுல 3/7 கேஸ் வந்து லையாக இருக்குது. ஓகேவா? அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆஃப் கேசஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து கான்ட்ரடிக்டாக வந்து அவங்களோட ஃபேக்ட்டை பற்றி பேசுகிறப்போ இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செகண்ட் இது வந்து நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4/5 இது எல்லாமே ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இதுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு 1/6 இது கரெக்டாக வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்து 5/5ன்னு வரக்கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் இப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏபி, அந்த அப்பியர் இன்டர்வியூ ஃபார் 2 வேகன்சிஸ். இப்போ 2 வேகன்சி தான் இருக்குது சேம் போஸ்ட்டுக்கு. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ செலக்ட் ஆகிறதுக்கு வந்து 1/6 பாசிபிள் இருக்குது, பி செலக்ட் ஆகிறதுக்கு 1/5 பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க கேட்குறதே வந்து என்ன ப்ராபபிலிட்டி ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ செலக்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருந்தாங்க 1/6, பி செலக்ட் ஆகிறதுக்கு 1/5. ஸோ அப்படி நம்ம டேரக்டா மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர்னா 1/30. ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிறதுக்கு 1/30 வந்து நமக்கு ப்ராபபிலிட்டியா இருக்கு. அதே மாதிரி இப்போ யாரா ஒருத்தர் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அப்ப எப்படி நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்போ யாரா ஒருத்தர் செலக்ட் ஆகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏ செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் கேஸ் வந்து 1/6, பி செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் கேஸ் வந்து 1/5. ஓகே, ஸோ ஏ செலக்ட் ஆகிறதுக்கு 1/6, பி செலக்ட் ஆகிறதுக்கு 1/5. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றப்போ ஸோ இதுல அவங்க கேட்கறது வந்து யாருன்னா ஒருத்தர் செலக்ட் ஆகணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் செலக்ட் ஆகலைன்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏ செலக்ட் ஆகிறதுக்கு 1/6 பாசிபிள் இருக்கு. ஏ செலக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா 1/6ன்றப்போ 6ல 1 நீங்க சப் பண்ணீங்கன்னா என்ன வரும் 5. அப்ப செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு 5/6 ப்ராபபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பி செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1/5 இருந்துச்சு, அப்ப 4/5 இருக்கு.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு போட்டாச்சு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, யாருன்னா ஒருத்தர் செலக்ட் ஆகணும்னு தானே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 1/6 வந்து அவங்க செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. அதே மாதிரி 4/5ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ பி வந்து நமக்கு செலக்ட் ஆகாம இருக்க பாசிபிலிட்டி. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பிளஸ் 1/5 வந்து பி செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து ஏ வந்து செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இது எதுக்கு நம்ம இங்க ஏ போடுறோன்றது புரியுதுங்களா? ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஏ இங்க வின் பண்ணுதுன்னா பி தோத்துரும். கரெக்டா? பி வின் பண்ணுதுன்னா ஏ தோத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 4/30 பிளஸ் 5/30. ஃபைனலா ஆன்சர் 9/30. கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 3/10. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இப்போ டேனியல் இருக்காங்க. டேனியல் வந்து ட்ரூத் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூத் பேசுகிறப்போ வந்து அவங்க பேசுறதுல 2/5 கேசஸ் வந்து ட்ரூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷெரின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து 3/7 கேசஸ் வந்து லையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேஸ் வந்து இன் விச் போத் டேனியல் அண்ட் ஷெரின் கான்ட்ராக்ட் ஆஃப் ஈச் அதர் இன் ஸ்டேட்டிக் ஃபேக்ட் பற்றி அவங்க பேசுகிறப்ப எவ்வளோ வந்து கான்ட்ராக்டாக இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இவங்க ட்ரூத் பேசுகிறப்ப அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு தெரியும், இவங்க லைவ் பேசுகிறப்ப அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டேனியல் ஸ்பீக் ட்ரூத் அண்ட் ஷெரின் லைஸ், இவங்க 2 பேருக்குமே இப்போ டேனியல் பேசுறதுக்கும் சரி ஷெரின் பேசுறதுக்கும் சரி அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 2/5 வந்து ட்ரூத்துக்கு கரெக்டா டேனியல். அடுத்தது இன்டூ 3/7 பார்த்தீங்கன்னா ஷெரின் வந்து லைவ் பேசுறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ 2/5 3/7 இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6/35. ஓகேவா? 6/35 வந்து இவங்க ட்ரூ இவங்க லைவ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஷெரின் வந்து ட்ரூத் பேசுறாங்க, டேனியல் வந்து லைவ் போய் பேசுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பாசிபிலிட்டி அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ 4/7 into 3/5. 4/7 into 3/5. ஓகேவா? ஸோ அப்படியே மாறிடும். ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து யாருக்கு? இது வந்து ஷெரின் வந்து போய் பேசுறாங்கன்றப்ப 3/7. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. அதே மாதிரி இப்போ 2/5 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. இப்போ இவங்க போய் பேசுறாங்கன்றப்ப 3/5 மாறிடும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12/35 கிடைக்கும். 12/35. ஓகே. ஸோ அவங்க வந்து 2 பேரும் மாற்றி ட்ரூவா பேசினா எப்படி இருக்கும், ஃபால்ஸா பேசினா எப்படி இருக்கும், அவங்க 2 பேரோட கான்வோல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுறதுல கான்ட்ரடிக்ஷனா எத்தனை இருக்கும், அப்படி எவ்வளோ பாசிபிள் இருக்கு, எவ்வளோ பர்சன்ட் வந்து அவங்க கான்ட்ரடிக்ஷனா பேசுவாங்க 2 பேரையும் அப்படின்றத அவங்க பேசுற ட்ரூ அண்ட் லை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாக்குறப்போ 6/35ன்றது ஓகே யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பேசினது. ஓகே. அடுத்தது சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேசினது வந்து 12/35. இப்போ நீங்க இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 18/35 கிடைக்கும். ஃபைனலாக உங்களுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ்ல தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ பர்சன்டேஜ்ல ஒரு வேல்யூ மாத்தணும்னால என்ன பண்ணும்? இன்டூ 100. ஓகேவா? அப்போ இன்டூ 100 பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் 51.4. 51.4%. ஓகே. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ அவங்க பேசுறதுல 51.4% வந்து கான்ட்ரடிக்ஷனாக பேசியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். Question number 6. Question number 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா a pot contains 5 white and 3 red balls while another pot contains
4 white and 6 red balls. One pot is chosen at random and a ball is drawn from it. Okay, if the ball is white, what is the probability that it is from the first pot? இப்போ கொஷின் என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பால் கான்செப்ட் வந்து நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்க்குறப்போ ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாட் இருக்கு, அதில் வந்து ஒரு 5 ஒயிட் பால் 3 ரெட் பால்ஸ் இருக்கு. ஓகேவா? அனதர் பாட்டில் அதே மாதிரி 4 ஒயிட் கலர் 3 ரெட் கலர் பால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாட்டை சூஸ் பண்ணுறாங்க ரேண்டமாக. சூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு பாலை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு அந்த பால் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன அந்த இஃப் தி பால் இஸ் இப்போ அந்த பால் வந்து ஒயிட்டா இருக்கு அப்படின்னா ப்ராபபிலிட்டியில அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றது தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பாட்டு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு பாட்டை சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தமாக இருக்கிறது டோட்டலாக எவ்வளோ பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கு. அதுலேருந்து அவங்க ஒரு பார்ட்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் பால் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பாசிபிலிட்டி. இப்போ நான் சூஸ் பண்ணுறப்ப அந்த பால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறப்போ 1/2 இன்டூ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்னலாம் இருக்கு, 5 வந்து ஒயிட் கலர் பால், 3 வந்து ரெட் கலர் பால் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் வந்து நான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எடுக்கிறப்போ நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றப்போ 5C1. இதுல ஒயிட் பால் இருக்கா, மொத்தமா இருக்கிறது 8 பால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், C1னாலே 1ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/16 கிடைக்கும். ஓகே, அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஒயிட் பால். இப்போ நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுக்கிறதுக்குன்றதான் பார்த்தீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் பாலாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒயிட் பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் செலெக்ஷனுக்கு வந்து 1/2 அது எப்பயும் போல போட்டுரும். இப்போ அந்த ஒயிட் பாலுன்றப்போ நமக்கு என்னென்ன வரும், 5C1 டிவைட் பை 8C1 plus 1/2 into இப்போ செகண்ட் பார்ட்டாக இருக்கிறதுக்கும் செக் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு செக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து 5/16. இப்போ ஒயிட் கலர் பாலை வச்சு மட்டும் பார்க்குறோம், அந்த பால் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப 1/2 இதில் மொத்தம் இருக்கிறது 4 ஒயிட் பால் தான். ஸோ 4C1 டிவைட் பை அதே மாதிரி மொத்தம் டோட்டல் வந்து 10 பால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4C1 டிவைட் பை 10C1. ஓகே, C1னாலே 1ன்னு போட்டுருவீங்க. அப்போ டைரெக்டாக உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 5/16 plus 1/5. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு இந்த 2 வச்சு நீங்கள் இந்த 2 அடிச்சிருப்பீங்க. ஓகே, அப்படி மல்டிபிள் பண்ணி அப்படியே டேரெக்டாக போட்டிருப்போம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப கீழே ஒரே மாதிரி வரணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே 5 இங்கே 16 மாற்றி மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க. மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா கீழே வந்து 80 வந்திருக்கும் டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் உங்களுக்கு வர வேல்யூ வந்து 41. நியூமரேட்டில் வர வேல்யூ வந்து 41. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 41/80ன்றது நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 41/80ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இப்போ வந்து 5/16 இருக்குது, 1/5 இருக்குது, இது எல்லாமே ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த ரிசல்ட் வந்து அதோட முடியல. எனக்கு வந்து நான் வந்து ஒயிட் பால் இருக்கிறதுக்கு 41/18 தெரியும். அதுவே ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றப்ப 5/16. ஏன் 5/16 எடுத்தோம், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி ஒயிட் பால்ன்றப்போ ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 41/8ன்றது ரிசல்ட்டா வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை சால்வ் பண்றப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும், மொத்தமா வந்து 80 ஆப்ஷனு, ஸோ அதுல இருந்து 41 அப்படியே ரிவர்ஸ்ல தானே வரும். அப்போ 80 டிவைட் பை 41 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்
25/41. அவ்வளோதான், முடிஞ்சு. Next question, question number 7. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். The probability that a bullet fired from a point will strike the target is 3/4. 5 such bullets are fixed simultaneously towards the target from the very point. What is the ப்ராபபிலிட்டி தட் தி டார்கெட் வில் பி ஸ்ட்ரைக் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி நான் இருக்கிற அந்த மொத்த பால்லேருந்து நான் அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணால் தான் என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்படி ஃபைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. அதே சேம் கான்செப்ட் தான். என்ன இங்கே மொத்தம் இருக்கிறது எவ்வளோ புல்லட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓவரால் இருக்கிறது இங்கே 4 புல்லட்னு நமக்கு தெரியுது. மொத்தமாக இருக்கிறது 3 புல்லட்ஸ் தான். ஸோ அந்த 4 புல்லட்ஸ் தான். அதுலேருந்து அவர் ஒன்று கூட எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இப்போ நம்ம 1/4 இருக்குது அப்படின்றப்போ மொத்தமாக சாரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் 3/4. மொத்த டார்கெட் 4 டார்கெட் வச்சிருக்காரு. அந்த 4 டார்கெட்ல ஒரு தடவை கூட அந்த புல்லட் அடிக்காம இருக்குது என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஓகே, அதே மாதிரி நீங்க சால்வ் பண்றப்ப தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பும் புரியும். ஆனா மொத்தமா இருக்கிறது 5 புல்லட்ஸ். அதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாக்குறப்ப அவர் ஒன்று கூட எடுக்காம இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 3க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், 1. ஓகே, ஸோ 1/4 தான் அவர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸு, எடுக்கிறதுக்கு 3/4 சான்ஸு. மொத்தம் எத்தனை புல்லட்டு? 5 புல்லட்டு. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்ட்டு போட்டு அப்படியே சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் அந்த பவரில் எடுத்துக்கிறேன். அப்போ 4 4/5 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 256. ஸோ ஆன்சர் 1/256. இது எடுக்காமல் இருக்கிறது. ஓகேவா? அவரோட டார்கெட்டை அவர் முடிக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டை வச்சாச்சும் அவர் டார்கெட் அவர் ரீச் பண்ணுவாரா அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ 1 - 1/256. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 டிவைட் பை 256. ஓகே, 255 டிவைட் பை 256 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. Question number 8 பார்த்தீங்கன்னா, Remy has 3 library tickets and 8 books of interested are there in the library. Out of this 8, she does not want to borrow reasoning part 2. Unless reasoning part 1 is also borrowed, the number of ways in which she can choose the 3 books to be borrowed is. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரெமி கிட்ட 3 லைப்ரரி டிக்கெட்ஸ் இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்டடாக 8 புக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 புக்கில் இவங்க ரீசனிங் புக்கை மட்டும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ரீசனிங் பார்ட் 2 புக்கை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங் பார்ட் 2 பார்ட் 1 ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இதுல எவ்வளோ வேஸ் இருக்கு, அவங்க 3 புக்கையுமே சூஸ் பண்றதுக்கு, 3 புக்ஸ் சூஸ் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு பார்ட் 2 புக்கை சூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ சூஸ் பண்ணுவாங்களான்னு நீங்க செக் பண்றதுக்கு முன்னாடி இவங்க பார்ட் 1 கம்பல்சரி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ புக்ஸ் இருக்கு அதெல்லாமும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? மொத்தமாக இருக்கிறதே 8 புக்ஸ் தான். அதில் அவங்க கிட்ட இருக்கிற டிக்கெட்ஸே 3 தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த 3 புக்ஸை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 3 புக்ஸில் அவங்க எடுக்கக்கூடாத புக் எத்தனை இருக்குன்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே,
நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா ஒரு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் ஆக்சுவலா நானு ரிப்பீட்டேஷன் இருக்கா ரிப்பீட்டேஷன் இல்லையானா பாருங்க இப்ப எனக்கு 3 புக் மட்டும் இருக்கு அப்படின்னா நான் 3 புக்கை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல்னா என்ன 3 × 2 3 × 2 பண்ணீங்கன்னா 6 வேஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவீங்க கரெக்டா ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸாக்டா வந்து அந்த 3 புக்ஸை மட்டும் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல 6 வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 7 சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 வேஸ் இருக்கு அடுத்து பாக்குறப்ப உங்களுக்கு மொத்தமா வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அது பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து அவங்க வந்து சூஸ் பண்றது பார்ட் 2 புக் சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்க கண்டிப்பா யாரை சூஸ் பண்ணிருப்பாங்க பார்ட் 1 புக்கை கண்டிப்பா சூஸ் பண்ணிருப்பாங்க ஓகே அந்த 3 புக்ஸ் வந்து அவங்க எடுக்கணும் எடுக்கிறப்ப அது மொத்தம் எத்தனை வேஸ் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து அந்த எடுக்காத புக் எடுக்கிறதுக்கு எத்தனை வே அப்படின்ற மாதிரி தான் ஓகேவா ஸோ அந்த ஒரு புக்கை தவிர்த்து மீதி இருக்க எத்தனை புக்லாம் வரும் 7 புக்ஸ் வருமா ஸோ அந்த ஒரு புக் ஒரே ஒரு புக் மட்டும் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க அதை தவிர்த்து ரிமைனிங் எத்தனை புக்ஸ் இருக்குன்னா 7 புக்ஸ் இருக்கு அந்த 7 புக்ஸ் எப்படி நம்ம டேரக்டா போட்டுக்கலாம் 7 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாமா 7 ஃபேக்டோரியல்ன்றப்ப என்ன வரும் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 கரெக்டா 2 × 1 இதுதான் வந்து 4 ஃபேக்டோரியல் ஸோ இதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா தெரியும் 7 ஃபேக்டோரியல் நம்ம பண்ணோம் சாரி 7 ஃபேக்டோரியல் நம்ம பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும் அதே மாதிரி இது அப்படியே இது மட்டும் போட்டு விட்டக்கூடாது ஸோ நம்ம 7 ஃபேக்டோரியல் நம்ம எடுக்கிறப்போ 7 ஃபேக்டோரியல் நமக்கு எத்தனை சூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்றதே நம்ம அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா நம்ம சால்வ் பண்றப்ப ஓவராலா நமக்கு எத்தனை வேஸ் வருதுன்னு பாருங்க ஸோ இப்போ ஃபைனலா வந்து மொத்தமா எவ்வளவு வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் அவங்க 3 புக்ஸை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 6 வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே அவங்க 7 புக்ஸை சூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எத்தனை வேஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 41 வேஸ் தான் இருக்கும் ஓகே 41 வேஸ் தான் இருக்கும் ஸோ இதுல நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் மொத்தமா இந்த 7 ஃபேக்டோரியல் இதெல்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணும் இங்க வந்து புக்ஸ் கான்செப்ட்ல இது யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கூட நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இப்போ நான் 7 ஃபேக்டோரியல் சொன்னது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிப்பீட் வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகல அப்படின்னா தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் நான் சொல்றது வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல்லாம் யூஸே பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த ப்ராப்ளம்ல 7 ஃபேக்டோரியல்லாம் யூஸே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சூஸ் பண்ற புக்ல இருந்து அவங்க தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் ஓகே மொத்தமா இருக்கிற அவங்க வச்சுட்டு இருக்கிறதே வந்து 3 லைப்ரரி டிக்கெட்ஸ் தான் வச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு புக் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பாக்குறப்போ அவங்க வந்து இந்த தேர்ட் புக்கை சூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ 3 புக்கை சூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ ஸோ அப்போ நமக்கு அதுக்கு என்ன பாசிபிள் இருக்கும்னா 6 வேஸ் இருக்கும் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாக்குறப்போ அடுத்து உங்களுக்கு பாக்குறப்போ 7 புக்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அங்க எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 35 வேஸ் வரும் டோட்டலா வந்து அவங்க ஒரு புக்கை எடுக்கணும் அப்படின்றப்போ 75 வேஸ் வரும் அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இந்த சாரி 35 வேஸ் வரும் இப்போ அந்த 3 புக்கு பிளஸ் அது தவிர்த்து இருக்கிற புக்ஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கு மொத்தமா 41 வேஸ் வரும் ஓகேங்களா Question number 9. Question number 9 என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷயா and Nikita play a game where each is asked to select a number from 1 to 7. If the two numbers same, both of them win a prize. The probability that they will not win a prize in a single trial is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அக்ஷயா இருக்காங்க அதே மாதிரி நிக்கிதா இருக்காங்க ஒரு 2 பேரும் கேம் விளையாடுறாங்க அவங்க விளையாடுறப்ப அவங்க நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 8 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த 2 நம்பருமே வந்து இப்ப சேமா இருக்கு அப்படின்னா 2 பேருமே வின் ஓகே பிரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து வின் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சிங்கிள் ட்ரையல் ஒரே ஒரு ட்ரையல்ல அவங்க வின் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க சரியா சோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க மொத்தமா இருக்கிறது 8 நம்பர்ஸ்ன்றப்போ எனக்கு எப்படி ஆன்சர் வரும் 8 நம்பர்ஸ் நம்ம எத்தனை தடவை டாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் பண்ண முடியும் கரெக்டா அப்போ வந்து உங்களுக்கு இங்க என்ன வரும்னா மொத்தமா வந்து அவங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நீங்க செக் பண்றப்ப எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 64 கிடைக்கும் 8 × 8 ஓகே 8 × 8 அடுத்து நீங்க பாக்குறப்போ
இதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க செலக்ட் பண்றத சேம் நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ற நம்பர் பாத்தீங்கன்னா சேம் நம்பரா இருக்க பாசிபிள் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிறதே 8 நம்பர் தான். அந்த 8 நம்பரை தான் அவங்க மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப சேமா இருக்கணும் அப்படின்றப்போ 8 ways. கரெக்டா? 8 ways. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்றப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் 1 செலக்ட் பண்ணனா அவங்களும் 1 செலக்ட் பண்ணும். இப்போ 2 செலக்ட் பண்ணா அவங்களும் 2. அப்போ 1,1 2,2 3,3 4,4 5,5. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் சேம் நம்பரா மொத்தம் 8 நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த இடத்துல நம்ம 8 ways அப்படின்னு போட்டோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரைஸ் வின் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாக்குறப்போ, ஸோ மொத்தமா இருக்கிற வேஸே வந்து 64 ways. ஏன் 64 ways அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ஷய்க்கு ஒரு 8 ways இருக்கு, நிக்கித்க்கு ஒரு 8 ways இருக்கு. ஸோ 8 into 8 தான் எனக்கு 64 வந்துச்சு. அந்த 64ல இருந்து ஒருத்தருக்கும் தனித்தனியா நீங்க செக் பண்றப்போ அவங்க 2 பேரும் வந்து பிரைஸ வின் பண்ணணும் அப்படின்னா வந்து 8. ஓகே, அப்ப 8 டிவைட் பை 64 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வின் பண்றதுக்கு உங்களுக்கு 1/8 கிடைக்கும். 1/8. ஓகே, இப்போ அவங்க 2 பேரும் வின் பண்ணாம இருக்கிறதுன்னு எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வின் பண்றதுக்கு 1/8 தெரியும். வின் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வரணும் அப்படின்றதே நம்ம பார்க்கணும் இல்லையா? வின் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல ஆப்போசிட்டா வரணும் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், 1ல இருந்து மைனஸ் பண்ணிப்போம். அப்போ 1 - 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7/8. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 நோட் பண்ணிக்கோங்க. Tenth problem question. Kesav has 9 friends. Kesav has 9 friends, 4 boys and 5 girls. ஓகேவா? கேசவுக்கு வந்து 9 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 பாய்ஸ் அண்ட் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல how many ways can he invite them for birthday party if there have to be exactly 3 girls in தி இன்வைட்ஸ்? நீங்களே இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமா கேசவுக்கு இருக்கிறதே 9 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல 4 பாய்ஸ் இருக்காங்க, 5 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல எக்ஸாக்டா வந்து அவங்க 3 கேர்ள்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணும். அதுக்கு மேல வந்து 3 கேர்ள்ஸ் வந்து இன்வைட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இது நீங்க ஈஸியா நீங்களே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நமக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். அவுட் ஆஃப் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சாரி இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 பாய்ஸ் இருக்காங்க, இதுல 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. எந்த மெத்தட்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்கிறதே மொத்தமா இருக்கிறது வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. 9 மெம்பர்ஸ்ல நான் இன்வைட் பண்ண போறது எக்ஸாக்டா எவ்வளவு பேர் இன்வைட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கேர்ள்ஸ் தான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு எக்ஸாக்டா 3 கேர்ள்ஸ் தான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ 3 கேர்ள்ஸை மட்டும் நான் இன்வைட் பண்றேன். கேர்ள்ஸ் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ். அதுல இருந்து 3. அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஆன்சர் 5C3ன்றப்போ 5 into 4 into 3, 3 into 2 into 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி 9 into 8 into 7, 3 into 2 into 1. ரெண்டும் சேமா இருக்கு. இது நீ கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க அடிக்கிறப்ப 3 times 2 times ஆன்சர் பாத்தீங்கன்னா 5/3 2s are 6, 6 7s are வந்து 42. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5/42 ways. 5/42 ways. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்.
நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11ல வந்து உங்களுக்கு 6 மேல் அண்ட் 5 ஃபீமேல் இருக்காங்க, ஒரு கியூல நின்றுட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சினிமா டிக்கெட்ஸ் வந்து பை பண்றாங்க. ஓகேங்களா, சினிமா டிக்கெட்ஸை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த ப்ராபபிலிட்டியில அவங்களுடைய பொசிஷன் வந்து அவங்க ஆல்டர்னேட் பண்ணி அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்டர்னேட் பொசிஷன் நிக்கிறாங்க, ப்ராபபிலிட்டி தட் தே ஸ்டாண்ட் இன் ஆல்டர்னேட் பொசிஷன், அவங்க மாறி மாறி நிக்கிறாங்க, ஆல்டர்னேட் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் 6 மேல் அண்ட் 5 ஃபீமேல் அவர் கியூல இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 11 ஃபேக்டோரியல். கரெக்டா, மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, 6 + 5 வந்து 11. ஸோ அதனால மொத்தமா வந்து 11 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதே வந்து ஆல்டர்னேட் பொசிஷனா மாறி மாறி இருக்கணும். அப்படின்னா ஒரு பாய்னா ஒரு மென் தான், அதே மாதிரி ஒரு மென்னா நெக்ஸ்ட் ஒரு பாய் ஒரு மென், ஒரு மென் சாரி ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு பாய் ஒரு கேர்ள், அந்த மாதிரி தானே இருக்கணும் ஆல்டர்னேட் பொசிஷன் அப்படின்னு சொல்றப்போ. ஸோ ஆல்டர்னேட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ எத்தனை வேஸ்ல மாத்தி மாத்தி அவங்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து மென் இருப்பாங்க, அடுத்து ஃபீமேல், மென்னு ஃபீமேல், மென் ஃபீமேல், மென் ஃபீமேல், மேல் ஃபீமேல். ஓகே, ஸோ மொத்தம் 6 மேலா, அதே மாதிரி 5 ஃபீமேல் தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 1 2 3 4 5 5 மென் போட்டாச்சு, மேல் போட்டாச்சு, அதே மாதிரி 5 உமன் போட்டாச்சு, ஒரு பாய் மட்டும் எக்ஸஸா இருக்காங்க இல்லையா அவங்களையும் போட்டாச்சு. ஓகேங்களா, ஆல்டர்னேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மேல்ஸ் மட்டும், அது மேல் மட்டும் வர்றதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட், என்ன பாசிபிள் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு என்ன வரும், 6 ஃபேக்டோரியல். மேல்ஸ் மட்டும் இருக்கணும், ஜென்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல். கரெக்டா, ஜென்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்றப்போ 6 ஃபேக்டோரியல். இப்போ இல்ல லேடிஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றப்ப மொத்தமாவே 5 தான், அப்போ 5 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருக்கணும் அப்படின்றப்போ ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதிக்கலாம் இல்லையா, 6 ஃபேக்டோரியல் அண்ட் 5 ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டேன்னா இவங்களும் இருக்கணும் இவங்களும் இருக்கணும், ஆல்டர்னேட் பொசிஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்டூ 5 ஃபேக்டோரியல். ஓகேவா, இப்போ 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றப்போ 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1, 1 கூட நம்ம எடுக்க தேவையில்ல, 2 வரைக்கும் எடுத்துட்டா போதும், இன்டூ அதே மாதிரி 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1, சாரி 2 இன்டூ. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் நமக்கு மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு, மொத்தமா இருக்கிறது 11 மெம்பர்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், அப்படியே ரிவர்ஸ்ல 11 ஃபேக்டோரியல்ன்றப்போ 11 10 9 8 7 6 5 4 3 2. ஓகேவா, அப்போ 5 4 3 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறப்போ 5 வச்சு இந்த 10 அடிக்கலாமா 2 டைம்ஸா, அடுத்து இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இந்த 3யை வச்சு இந்த 6 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வந்துடும், அடுத்து இந்த 2 வச்சு இந்த 4 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இந்த 2 வச்சு இப்போ 8 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, அடுத்து 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸ். ஓகே, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ண 9 கேன்சல் பண்ண 3, மேலே எந்த ஒரு நம்பருமே இல்லை. ஓகே, கீழே மட்டும்தான் நம்பர் இருக்கு. கீழே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, இங்கே வந்து 3 இருக்கு, இங்கே 11 இருக்கு. ஸோ 11 இன்டூ 3 இன்டூ 7. ஓகேவா, ஸோ மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அவ்வளோதான் ரிசல்ட். ஸோ வேற ஏதாவது நம்பர்ஸ் விட்டுருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே,
நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த கேன்சலேஷன்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க நோட்ல சால்வ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 1/462 அவ்வளோதான். 1/462 ஆன்சர் வரும். Question number 11 over. Next பார்க்க போகிறது question number 12. Question number 12 பார்த்தீங்கன்னா, how many words can be formed by using 3 consonants and 2 vowels if there are 3 consonants and 4 vowels are available to form words. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும், நான் ஒரு 3 கான்சனன்ட்ஸ்னா என்ன, வவல்ஸ் தவிர்த்து மீதி வர எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. 3 கான்சனன்ட்ஸ் அண்ட் 2 vowels வச்சு நான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தா எனக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இஃப் தேர் ஆர் 5 கான்சனன்ட் அண்ட் 4 vowels அப்படின்றப்போ அதில் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இனிஷியலாக வந்து அவங்க என்ன சொன்னாங்க அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம். இனிஷியலாக எத்தனை மொத்தமாக இருக்குது, இங்கே 2 கான்சனன்ட் இருக்குது, 5 vowels இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அதுலேருந்து 5C3 இன்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4C2 into 5P5. ஓகே, 5P5. ஸோ இதில் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் டாபிக் வந்து இன்னும் நீங்கள் படிக்கல. ஸோ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பார்க்குறப்போ ஸ்டார்டிங் மொத்தமாக அவங்க கேட்டதை எதுக்கு கேட்குறாங்கன்னா கான்சனன்ட்ஸ்க்கு தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே how many words can be formed by using 3 consonants and 2 vowels அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது மொத்தமாக எனக்கு வந்து அந்த இருக்கிற அந்த 5 அந்த லெட்டர்ஸ்லேருந்து நான் எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னா இனிஷியல் கொஷின். ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5C3ன்றப்போ எப்படி வரும், 5C3ன்றப்போ 5 into 4 into 3 கரெக்டா. அடுத்து 3 into 2 into 1. அதே மாதிரி 4C2 சொல்லியிருந்தாங்க, 4 divide by 3 into 3 2 into 1. அதே மாதிரி இப்போ 5P5 இருக்காங்க, சி இல்லை பி இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தமாக பேசுகிறதே வந்து கான்சனன்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸ்டார்டிங்குமே நம்ம கொஷின் தான் கேட்குறாங்க, லாஸ்ட்டாகவுமே கொஷின் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து 5P5 இப்போ எனக்கு இதுவுமே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நான் கான்சனன்ட்ஸ் அந்த வவல்ஸ் வச்சு நான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது முடிச்சுட்டு அண்டு இப்போ இருக்கிற அந்த 5 கான்சனன்ட்ஸ் 4 வவல்ஸை வச்சு நான் எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் இருக்கிறதே 5 தான். அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல். ஓகேவா, 5 ஃபேக்டோரியல். ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ 10 into 6 5 ஃபேக்டோரியல் எவ்வளோ 120. ஓகேவா. ஸோ ஃபைனலாக ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 7 12 வந்து 6 12 வந்து 72வா, இந்த 2 zeros-க்கு 2 zeros. ஸோ ஆன்சர் வந்து 7200. 7200 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலி பால் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு கார்ட்டூன் இருக்குது, அந்த கார்ட்டூனில் 7 ரெட் அண்ட் 5 க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள்ஸை வந்து அவங்க எடுத்துடுறாங்க ரேண்டமாக. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேர் ஆர் சேம் கலர், அது ரெண்டுமே வந்து சேம், அவங்க எடுக்கிற ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலராக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம்.
மொத்தமா எத்தனை ஆப்பிள் இருக்கு? என்ன ஃபேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? மொத்தமா இருக்கிறது 7 ரெட் 5 கிரீன் அப்படின்றப்போ 12 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து எத்தனை ரேண்டமா எடுக்கிறாங்கன்னா 3 ரேண்டமா எடுக்கிறாங்க. அப்ப 12C3 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் 220. ஓகே, 12C3 பண்ணி பாருங்க, 220 வரும். அடுத்து நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்? என் ஆஃப் எஸ் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என் ஆஃப் இ. ஓகே, என் ஆஃப் இ ஃபைன் பண்ண போறோம். என் ஆஃப் இ எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க 3 ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த 3 ஆப்பிள்ஸ் எடுக்கிறப்போ அது வந்து எல்லாமே சேம் கலராக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து அந்த 7லேருந்து 3 எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து நீங்கள் 5லேருந்து உங்களுக்கு 3 எடுக்கணும். கரெக்டாக? ஒன்று அந்த ரெட் கலர் ஆப்பிள்லேருந்து எடுக்கணும், அப்படி இல்லை உங்கள் க்ரீன் கலர் ஆப்பிள்லேருந்து எடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு அது இது ரெண்டுமே 6 ஆப்ஷன் தானே. அப்போது ரெட் கலர் பால்லேருந்து 3 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, ரெட் கலர் ஆப்பிள்லேருந்து 3 எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கிரீன் கலர் ஆப்பிள்லேருந்து 3 எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா என் ஆஃப் இ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 45 வரும். ஓகே, 45 வரும். ஸோ 7C3 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 35னும் 5C3 பண்ணீங்கன்னா 10ன்னு வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் என் ஆஃப் எஸ் தெரியும், என் ஆஃப் இ தெரியும். இப்போ பி ஆஃப் இ கண்டுபிடிக்கலாமா? ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ். கரெக்டா? என் ஆஃப் இ வந்து இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிவைட் பை 220 நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/44ன்னு கிடைக்கும். டேரெக்டாக 5 டேபிள்ஸ் அடிக்கிறோம். அப்போ 9/44 தான் இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். Next, question number 14. Question number 14 பார்த்தீங்கன்னா, a teacher have 5 fiction books and 4 non-fiction books. He have all books to one of the students. In how many ways student can be arranged 4 fiction books and 2 non-fiction books on a shelf? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் மாடரேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப ஈஸி லெவல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் லெவல் வேணும் அப்படின்னா பார்ட் 1 கிளாஸ் தரவா இருந்தீங்கனாலே உங்களால் பேசிக் லெவலில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீச்சர் கிட்ட எவ்வளோ என்ன புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தெரியணும். 5 வந்து ஃபிக்ஷன் புக்கு அண்ட் 4 பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்ல இருந்து ஆல் புக்ஸ் டு ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா புக்ஸும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஸோ எவ்வளோ வேஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் கேன் பி அரேஞ்ச் 4 ஃபிக்ஷன் புக்ஸ் அண்ட் 2 நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ஆன் எ செல்ஃப். அவங்க செல்ஃபில் அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஸ் இருக்கு அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நம்பர் ஆஃப் வேஸ் அவங்க ஃபிக்ஷன் புக் அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வே அப்படின்னு பார்க்கணும். அப்போது 5 வந்து மொத்தமாக இருக்கிற ஃபிக்ஷன் புக்கு, அதுலேருந்து 4. ஓகேவா? அடுத்து அண்டு மொத்தமாக நான் ஃபிக்ஷன் 4, அதுலேருந்து 2. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 5C4க்கு என்னென்ன வரும்? 5 × 4 × 3 × 2 டிவைட் பை 4 × 3 × 2 × 1 வருமா? ஸோ நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். ஓகே, 13 கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க 30 செலக்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 30ன்றது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்ச் தி ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது வந்து 6 புக்ஸில் வந்து 4 புக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனாக இருக்கணும், 2 வந்து நான் ஃபிக்ஷனாக இருக்குது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்கே வேஸ் தெரியும். ஒன் ஆஃப் தி 30 வேஸ்ல இருந்தால் ஒரு வே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும். இதே நான் இப்போ மாற்றி
அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட மொத்தமாக எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் 4 ஃபிக்ஷன் புக்கு 2 வந்து நான் ஃபிக்ஷன் புக்கு அப்போ 6 புக்ஸு. அப்போ நான் டேரெக்டாக என்ன எத்தனை வேஸில் மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியலுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 வேஸ் கிடைக்கும். கரெக்டாக 720 வேஸ். ஓகே, next question. In a backward there are 5 red and 3 white and 7 orange roses. இது நீங்களே போடுங்க, பால் கான்செப்ட் தான். நான் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. In a backward there are 5 red and 3 white and 7 orange roses. One rose is picked up randomly. What is the probability that is neither red nor orange? இப்போ இது என்ன கான்செப்டில் போடணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நான் அந்த மொத்தமாக இருக்கிற பூவில் வந்து ஒரு ரோஸ் எடுக்க போகிறேன். அந்த எடுக்கிற ரோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரெட் கலராகவும் இருக்கக்கூடாது, ஆரஞ்சு கலராகவும் இருக்கக்கூடாதுன்றது கண்டிஷன். அதே மாதிரி லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து அந்த 6மே அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்றது நம்ம ஃபைன் பண்ணோம். இது 6 ஃபேக்டர்ன்றது அவங்க 6 புக்கை சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து 720. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த 5த்துலேருந்து கண்டிப்பாக இதுதான் ஃபிக்ஷனாக இருக்கணும், இதுதான் நான் ஃபிக்ஷனாக இருக்கணும். இப்போ 30. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், இவங்க 2 பேரும் மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டே கிடைக்கும். அதை விட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் வராது. ஸோ 30 × 720 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 21,600. ஓகேங்களா? In how many ways the student can be arranged the 4 fiction book and 2 non-fiction book on a self அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஸ்டால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 15ல என்னென்ன கலர்ல பூ இருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக 5 ரெட்டு 3 ஒயிட்டு 7 ஆரஞ்சு அப்படின்றப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குன்னா 15 ரோசஸ் இருக்கு. ஓகே, அந்த 15 ரோசஸ்லேருந்து அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ஒரே ஒரு ரோஸை தான் பிக் பண்ண போகிறாங்க. பிக் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அது ரெட் ரோஸாகவும் இருக்கணும், ஆரஞ்சு ரோஸாகவும் இருக்கக்கூடாது. ரெட்டும் இல்லை ஆரஞ்சும் இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது யாராக இருக்க முடியும், ஒயிட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போனா நமக்கு P of E இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/15. 3/15ன்றப்ப டேரக்டாக ஆன்சர் என்ன, 1/5. 1/5 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு டைஸ் ப்ராப்ளம் வருது. டைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா கொஸ்டின் நம்பர் 16. Question number 16 பார்த்தீங்கன்னா 3 dice are thrown together. Find the probability of getting total of at least 6. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப எடுத்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது 3 டைஸ் வேணால் 2 டைஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 3 டைஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு 2 டைஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டைஸ்ன்றப்போ ஈஸியாக உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 1,1 அடுத்து 1,2 ஓகேவா, இந்த மாதிரி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய இருக்கும். 1,3 1,4 1,5 1,6. ஓகே, அடுத்து அதே மாதிரி 2,1 2,2 2,3
4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு லைன் இருக்கு 5 முடிச்சுட்டு 5,1, 5,3, 5,4, 5,5, அடுத்து 6, 6,1, ஓகேவா? இதுதான் வந்து 2 டைஸ் நீங்க த்ரோ பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு இதுதான் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து நான் டைஸ் வந்து த்ரோ பண்றப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் சிக்ஸ்ன்றப்போ எனக்கு வந்து எனக்கு 6 கிடைக்கிறதுக்கு எப்ப எப்பெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்கு, அட்லீஸ்ட் மினிமம்னா எனக்கு மினிமம் வந்து 6 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மினிமம் 6 எனக்கு அட்லீஸ்ட் 6 கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் பாத்துக்கலாம். ஸோ அப்போ நான் 2 டைஸ் த்ரோ பண்றப்போ எனக்கு 6 எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம்ல, மினிமம் 6 தானே சொல்றாங்க. அப்படின்னா இதுல வந்து எனக்கு எல்லாமே வரும் 1, 2, அடுத்து 3, 4, 5 எல்லாமே 6க்கு மேல இருக்கலாம், அட்லீஸ்ட்ன்றப்ப 6ம் இருக்கலாம், ஆனா அது கம்மியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மினிமம் 6 இருக்கும். அப்போ 5, 6, 7, 8, 9. ஓகே, அடுத்து 10, 11, 12, 13, 14. இங்க பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20 கீழே இருக்க எல்லாமே வரும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 26 ways. இதுதான் வந்து இதுக்கான ரிசல்ட். இதே மாதிரி நீங்க 3க்கு வந்து ஃபுல்லா நோட்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Question number 17. Question number 17 பாத்தீங்கன்னா 3 men and 3 women are to sit a round table. In how many different ways can they sit so that no 2 women sit together? இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரவுண்ட் டேபிள்ல வந்து உட்காந்து இருக்காங்க. அதுல பாக்குறப்போ உங்களுக்கு அவங்க எவ்வளவு வேஸ்ட்ல வந்து மாத்தி மாத்தி உங்களுக்கு அவங்க உட்காரதுல வந்து 2 உமன் வந்து ஒன்னா உட்காரக்கூடாது. ஓகேங்களா? சோ இவர் ஒரு 2 உமன் வந்து எப்பவுமே வந்து ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 3 மென்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி 3 உமன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்றப்போ சோ அந்த இடத்துல நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஃபேக்டோரியல் பார்க்கணும். 3 minus 1 ஃபேக்டோரியல். ஒரு ரவுண்ட் டேபிள்ல 3 மென் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா 3 minus 1 ஃபேக்டோரியல். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட் இஸ் 2 ஃபேக்டோரியல். ஓகே, 2 ஃபேக்டோரியல்னா 2 ways. அடுத்தது 3 உமன் வந்து எனக்கு ஒரே இடத்துல இப்போ 3 உமன்ஸ் இருக்காங்க, அவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 உமன் ஒன்னா உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்பனா இந்த இடத்துல 3 பிளேசஸ் வந்து ஈச் பிட்வீன் 2 மென். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மென்னுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிளேஸ் இருக்கு அப்படின்னா 3 பிளேசஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பாக்குறப்ப they have to sit 3 places each between 2 men. இப்போ வந்து 3 பிளேசஸ் வந்து 2 மென்னுக்கு நடுவுல 3 பிளேசஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பெர்முடேஷன் ஃபார்முலா என்ன, உங்களுக்கு இது ரெண்டுமே 3 தான் இருக்கு. ஸோ 3p3னா என்ன பண்ணுவோம், 3 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றப்போ 3 into 2 into 1ன்றப்போ 6 ways கிடைக்கும். 6 ways. அதே மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு என்னோட அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்போ சோ இந்த இடத்துல வந்து பாக்குறப்போ உங்களுக்கு
ஒரு பாய்க்கு 3 பிளேஸ் வந்து கேப் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம அசம்ஷன் வச்சு போடுறோம். அப்படி நம்ம போடுறப்ப ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு தெரியும் அந்த 2 பேர் வந்து ஒண்ணா உட்காரக்கூடாது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு பாயா உட்கார வைக்கிறதுக்கு 2 வேஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ ஓவராலா இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் வேஸ் பாக்குறப்போ 2 into 6ன்றப்ப ரிசல்ட் வந்து 12 வேஸ் கிடைச்சிடும். ரிசல்ட் வந்து 12 வேஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா question number 8. A box contain 8 yellow and 5 white pen. 3 are drawn one after the other. Find the probability of all 3 pens being yellow if the pens drawn are not replaced. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாக்ஸ்ல 8 எல்லோ கலர் பால் இருக்கு, 5 வந்து ஒயிட் கலர் பால் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 3 பால்ஸ் பென் இருக்கு. ஸோ அதுல 3 பென்ஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஒன் ஆஃப்டர் அதர், இப்போ ஒன்னு எடுத்துட்டு பிறகு இன்னொன்னு அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஓகேவா, அந்த ப்ராபர்ட்டில எல்லா 3 பெண்ணுமே வந்து எனக்கு எல்லோ கலர் பெண்ணா இருக்கிறதுக்கு ஆர் நாட் ரீப்ளேஸ்ட் எல்லோ இஃப் தே பென் ஸ்டார் ஆர் நாட் ரீப்ளேஸ். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா பெண்ணுமே வந்து எல்லோ கலர் பெண்ணா இருக்கு, அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி வரும் அப்படின்றது நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இன்னும் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வேற ஏதாவது இப்போ கார்ட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல கேட்குற டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல வந்து 18th கொஸ்டின் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்து 19th ஒன்னு எல்லாமே இப்போ பெண்ணு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 18th பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 19th ஒன்னு. 19th என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, அது 3 ரெட் 8 ப்ளூ அண்ட் 5 கிரீன் மார்க்கர் பென் இருக்கு. அதுல 2 மார்க்கர் பென்னு ஆர் drawn at random from the pack, not replaced, and then another pen is drawn. இப்போ வந்து 2 மார்க்கர் பென் எடுக்கிறாங்க. ஒரு பென் எடுத்து பேர் இன்னொரு பெண்ணை ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராபபிலிட்டியில் டிராயிங் 2 ப்ளூ மார்க்கர் பென் அண்ட் 1 ரெட் மார்க்கர் பென், எவ்வளவு பென் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்க எது எடுக்கணும்ன்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20 பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 20மே ரொம்ப ஈஸி தான். இதுவுமே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஈக்குவல் என்ன பீரியட் என்ன அதே ஃபார்ம்லா பால் கான்செப்ட். இது நிறைய ப்ராப்ளம் பார்த்துருவோம், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. 7 பிளாக் கலர் 5 ஒயிட் கலர் ஏர் கிளிப்ஸ் இருக்கு. அதுல 3 ஏர் கிளிப்ஸ் வந்து அவங்க ரேண்டமா எடுக்க போறாங்க. அவங்க எடுக்கிறப்ப 1 வந்து பிளாக் இருக்கணும், 2 வந்து ஒயிட் இருக்கணும். ஓகேங்களா, நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேற்று கிளாஸ்ல இது வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஃபுல்லா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன். ஆனா என்ன அந்த இடத்துல பால் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, பால்னா பால் தான் வரணும்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த பேட்டர்ல வேற ஏதாவது வேர்ட்ஸ் வேற ஏதாவது சம்திங் ஆட் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்பயுமே நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இந்த கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவுமே அதேதான். ஒரு பவுச்ல 4 பிளாக் கலர் 2 ரெட் கலர் 5 ப்ளூ கலர் பென் இருக்கு. அதுல 2 பால் வந்து ரேண்டமா 2 பென் வந்து ரேண்டமா எடுக்கணும். ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு எதுவுமே வந்து எந்த பெண்ணுமே வந்து ப்ளூவா இருக்கக்கூடாது, ப்ளூவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இருந்தா என்ன பாசிபிலிட்டி, இங்க என்ன பண்ணுவோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 1 மைனஸ் இருந்தா என்ன பாசிபிலிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் யோசிப்போம். கரெக்டா, ப்ளூ பென்ன்றப்போ எத்தனை ஓவரால் இருக்கு, 5 ப்ளூ பென் இருக்கு. அதுல இருந்து ரெண்டுத்துமே நான் ப்ளூவா எடுத்தா என்ன ப்ராபபிலிட்டின்றது ஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ அப்போ 5C2 ஓவராலா இருக்கிறது 4 + 2 + 5ன்றப்போ உங்களுக்கு 11 வரும். 11C2 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். Next 22nd question.
A box contain 4 white, 6 green, 2 red and 5 yellow pens. Okay. If 2 pens are picked at random, what is the probability that both of them are green? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 4 ஒயிட் கலர் 6 கிரீன் கலர் அண்ட் 2 வந்து ரெட் கலர் அண்ட் 5 வந்து எல்லோ கலர் பென் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல 2 பென்ஸை வந்து அவங்க பிக் பண்ணோம் ரேண்டமா. அப்படி எடுக்கிறப்ப அது ரெண்டுமே கிரீனா இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? மொத்தம் எத்தனை பென் இருக்கு? 6 + 4 + 6 10, 10 + 2 11, 12, 12 + 5 17. மொத்தம் 17 இருக்கு. அதுல இருந்து எத்தனை எடுக்கிறோம்? 2 எடுக்கிறோம். அப்போ 17C2 கரெக்டா? 17C2 இது எங்க போடணும்னா கீழே N(S)க்கு போடணும். N(E) உங்களுக்கு என்ன வரும்? எடுக்கிறப்ப கலரும் சொல்லிட்டாங்க கிரீன் கலர். அப்போ N(E) உங்களுக்கு என்ன வரும்னா கிரீன் கலர் மொத்தமா இருக்கிறது 6, அதுல இருந்து 2 சால்வ் பண்ணீங்கன்னா ரிசல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. A bag contain X plus 4 pink, 6 green and 8 brown color balls. If 2 balls are taken random and the probability of getting both are green color balls is 5/92, then find the difference between the number of pink color balls and the number of brown color balls. A bag contain X plus 4 pink, 6 green and 8 brown color balls. If 2 balls are taken random and the probability of getting both green color balls is 5/92, then find the difference between the number of pink color ball and the number of brown color ball. Okay. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பெருசா இருக்கவே நமக்கு ரொம்ப பெரிய ஆன்சர் வரப்போகுதுன்னு நினைப்போம். ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து எவ்வளவு பிங்க் கலர் பால் இருக்குலாம் எக்ஸாக்டா சொல்லுங்க. X+4 வந்து பிங்க் கலர் பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? X+4 வந்து பிங்க் கலர் பால் சொல்லிட்டாங்க. அதுல கிரீன் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ல 6 கிரீன் 8 ப்ரௌன் கலர் பால்ஸ் இருக்கு. அதுல 2 பால் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க. எனக்கு ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிரீனா இருக்கணும். எடுக்கிறப்போ நான் சூஸ் பண்ணது ரெண்டுமே கிரீனா இருக்கணும்னா 5/92 அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிங்க் கலர் பால் அண்ட் தி நம்பர் ஆஃப் brown balls. Brown balls. A bag contains X plus 4 pink, 6 green and 8 brown color ball. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் எழுதினாலுமே போதும். இது வரைக்கும் எழுதுங்க போதும். ஒரே நிமிஷம். இது வரைக்கும் எழுதுனீங்கனாலே போதும். ஓகேங்களா? என் பேக் கண்டெய்ன்ஸ் அவ்வளவுதான். இது வந்து அகைன் அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து X+4 வந்து பிங்க் கலரு, 6 கிரீன் கலரு, 8 ப்ரௌன் கலர் பால் இருக்கு. அதுல 2 பால் தான் ரேண்டமா சூஸ் பண்ண போறோம். எனக்கு ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டுமே கிரீன் கலரா இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. யாருக்குன்னா பிங்க் கலர் பால்ஸ்க்கும் அண்ட் ப்ரௌன் கலர் பால்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம். இப்போ 6C2 டிவைட் பை, எனக்கு இங்க பிங்க் கலர் பாலே எவ்வளோனே தெரியாது. ஓகே, தெரிஞ்சாதான் கவுண்ட் போட முடியும். 18C2. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்றப்போ 6C2 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. இங்க X இருக்கு, இங்க C2ன்றப்போ C2 நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? நார்மலாவே வந்து 2 × 1 அந்த மாதிரி போடுவீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து X+18C2 இருக்கு. ஸோ இது நீங்க சால்வ் பண்றப்போ வந்து உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு நீங்க எடுத்து எழுதுறப்போ எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாக்குறப்போ நார்மலாவே வந்து 92x² + 35x
minus 246. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு தெரிஞ்சிடும். எக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ மொத்தமாக அந்த இடத்துல எவ்வளோ பிங்க் கலர் பால் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்க, இங்கே C2 இந்த C2க்கு இந்த C2 கேன்சல் பண்ணி இந்த ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. x/18 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க சால்வ் பண்ணீங்களே உங்களுக்கு டேரக்டாவே ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 6 வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. பிங்க் கலர் பால் அப்போ மொத்தமா எத்தனை இருக்குன்னா 10 இருக்கும். அதே மாதிரி கிரீன் கலர் பால் மொத்தமா நெக்ஸ்ட் ப்ரௌன் கலர் பால் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. டிஃபரன்ஸ் பாக்குறப்போ 2 ஆன்சர் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 பாக்குறப்போ probability of Raman, Dinesh, Ari speaking truth is 1/3, 2/5 and 3/4. Find the probability of at most one of them speak truth. இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரூத் லைன் போட்டிருப்போம், அதே மாதிரி மாடல் தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் question number 25. A box contains 21 balls numbered 1 to 21. A ball is drawn and then another ball is drawn without replacement. What is the probability that both balls are even numbered? இப்போ எனக்கு அந்த பால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 21 பால்ஸ் 21 நம்பர்ஸ் பால்ஸ் இருக்கு. அதுல ஒரு பால் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பால் வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. சரிங்களா? ஒரு பால் எடுத்தா இன்னொரு பாலை ரீப்ளேஸ் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. நான் எடுக்கிறப்ப எனக்கு ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர் பாலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ பாக்குறப்ப 1 to 21ல மொத்தம் எத்தனை ஈவன் நம்பர் இருக்கும்? நார்மலாவே வந்து 2 20s வந்து 2 10s வந்து 20. மொத்தமே அது எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நம்ம போட்டு தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. டேரக்டா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ நீங்க பாக்குறப்போ எனக்கு ப்ராபபிலிட்டியில எல்லாமே வந்து ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படின்றப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ன்னு ஆன்சர் கிடைச்சு முடிஞ்சு. இதுல தனியா நீங்க நோட் எடுத்து சால்வ் பண்ணலாம் அவசியமே கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. Question number 26 பாருங்க. There are 4 red balls, 5 white, 3 green color balls in basket. 3 balls are chosen random. What is the probability that is at most one green ball? At most எனக்கு கண்டிப்பா ஒரு green ball இருக்கணும். அவ்வளவுதான். இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா பால்ஸ் கான்செப்ட்ல 3 balls 3 color ball கான்செப்ட். ஓகேவா? மாடல் 2 எடுத்திருப்பேன். 3 color balls அந்த கான்செப்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Question number 27 பாத்தீங்கன்னா there are 3 green and 4 orange and 5 white color bulbs in a bag. If a bulb is picked at random, what is the probability of either a green or white bulb? இதுவுமே பால் கான்செப்ட் தான். பாருங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ் தான்.
மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க பாருங்க. அது பால்னா பால்னு சொல்லாம நிறைய எந்த ஆப்ஜெக்ட்ஸா வேணா இருக்கட்டும், எந்த திங்ஸா வேணா இருக்கட்டும், ஏன்னா கான்செப்ட் என்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு பால் கான்செப்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 27 வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்தது 28 பாத்தீங்கன்னா, a teacher wants to select a girl out of six out of six and a boy out of eight for the drawing competition. In how many ways can be select? Okay, in how many ways can be select அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து 6 out of 6 கேர்ள்ல இருந்து ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவுட் ஆஃப் 8 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல எவ்வளவு வேஸ் இருக்கு அவங்க செலக்ட் பண்றதுக்கு அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுவீங்க? டைரக்டாவே போடலாம் இல்லையா? ஸோ இப்போ 6 இருக்கு, அந்த 6 மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ என்ன வரும்? இப்ப பாக்குறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ், இப்ப பாய்ஸ் தனியா செலக்ட் பண்ணணும், கேர்ள்ஸ் தனியா செலக்ட் பண்ணலாம் சொல்லவே இல்லை. அது பாயா வேணா இருக்கலாம், கேர்ளா வேணா இருக்கலாம். அவங்க கேட்டதே வந்து டீச்சர் வாண்ட்ஸ் டு செலக்ட் கேர்ள் அவுட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் பாய் அவுட் ஆஃப் 8. இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கேர்ள்ல இருந்து நான் ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி 8 பாய்ஸ்ல வந்து ஒரு பாயை செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்ப இவங்க 2 பேருமே செலக்ட் ஆகணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அண்ட் யூஸ் பண்ணுவோமா? அவன் மொத்தமா அவங்க எத்தனை பேரை செலக்ட் பண்றாங்கன்னா 2 பேரை செலக்ட் பண்றாங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள். ஸோ சால்வ் பண்றப்போ 6 இருந்து 1 இன்டூ அதே மாதிரி 8 பாய்ஸ்ல இருந்து ஒருத்தர், ஓவராலா செலக்ட் பண்றது 14 மெம்பர்ஸ்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 28 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 பாத்தீங்கன்னா, a committee of 3 members is to be made out of 6 men and 5 women. What is the probability that the committee has at least 2 women? இதுவுமே நீங்க எழுதுற மெத்தட்ல தான் இருக்கு பாருங்க. ஒரு கமிட்டில 3 members is to be made out of 6 men and 5 women. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கமிட்டில பாத்தீங்கன்னா 6 men மொத்தமாவே 6 men and 5 women இருக்காங்க. அதுல இருந்து 3 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறாங்க. சரியா? அதுல அட்லீஸ்ட் எனக்கு 2 women இருக்கணும். ஓகேவா? இதுவும் இந்த கமிட்டி பேஸ் பண்ணியே ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஸோ இதுவுமே வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. Next, question number 30. Question number 30. In a mathematics class of 40 students, 24 boys and 16 girls. On a unit test, 4 boys, 6 girls made on a A grade. If a student is chosen at random from the class, what is the probability of choosing a boy
ஆர் ஏ கிரேட் ஸ்டூடெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்ல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 24 வந்து பாய்ஸ், 16 வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல யூனிட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 4 பாய்ஸ் அண்ட் 9 கேர்ள்ஸ் வந்து ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ரேண்டமா சூஸ் பண்ண போறாங்க. ப்ராபபிலிட்டி என்னன்னா, எனக்கு ஒரு பாயை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ கிரேட் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணணும். எனக்கு அங்க இடத்துல அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாக்குறப்போ, ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து அந்த பாயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா இருக்கிறதே 40 மெம்பர்ஸ். அதுல வந்து எனக்கு எவ்வளவு பாய்ஸ்ன்னு தெரியும். அவுட் ஆஃப் 40ல 24 வந்து பாய்ஸ்ன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நீங்க பாக்குறப்ப அதுல இருந்து அவங்க கேர்ள்ஸ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அந்த 6. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ கிரேட் எடுத்தவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாய்ஸ் செலக்ட் பண்றதுக்கே எனக்கு 40 அவுட் ஆஃப் 24 வந்துச்சு. கரெக்டா? இப்போ நீங்க பாக்குறப்போ ஏ கிரேடுன்றப்போ 6 பாய்ஸும் சாரி 4 பாய்ஸும் 6 கேர்ள்ஸும் தான் ஏ கிரேட் எடுத்திருக்காங்க. ஆட் பண்ணீங்கன்னா 10. அப்போ உங்களுக்கு இங்க என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா 10/40. கரெக்டா? ஆறுன்னு சொன்னதால இங்க இன்டு யூஸ் பண்ண சாரி பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நான் இப்போ சொல்லியிருப்பேன். இதுல வந்து இந்த 24, 40, 10, 40 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வாய்ஸை சூஸ் பண்றதுக்கு இது வந்து மொத்தமா இருக்கிற ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இது கேர்ள்ஸ் சூஸ் சாரி ஏ கிரேட் எடுத்தவங்களை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்தமா இருக்கிற பாய்ஸ் தான் நான் தனியா எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி செப்பரேட்டா இங்கேயே பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஏ கிரேட் எடுத்ததுலேயே 4 பாய்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஏ கிரேட் எடுத்ததுல ஒரு 4 பாய்ஸ் இருக்காங்க. அந்த 4 பாய்ஸ் நம்ம எடுத்துடலாம் இல்லையா? சோ அந்த 4 பாய்ஸ் நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா திருப்பி வந்து அந்த 4 பாய்ஸ் போடணுமா? ஆல்ரெடி அந்த 24 பாய்ஸ்லயே வந்து அந்த 4 பாய்ஸும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் பார்த்தா டைரக்டா 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் இங்க என்னன்னு கிடைக்கும்னா 30/14 கிடைக்கும். 30/40. ஃபைனல் ஆன்சர் 3/4. அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 31 கொஸ்டின், 31st கொஸ்டின். 31st என்னன்னு பாத்தீங்கன்னா on tossing 5 unbiased coins together, what is the probability of heads more than tails? இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ப்ராப்ளத்துக்கு காயின் ப்ராப்ளத்துக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா on tossing 5 unbiased coin, இப்போ 5 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ண போறாங்க. அதுக்கு ப்ராபபிலிட்டினா ஹெட்ஸ் மோர் தென் ஹெட் வந்து எனக்கு டெய்ல விட அதிகமா வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்குறப்ப நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் ஆஃப் எஸ் எப்படி ஃபைன் பண்ணணும், எத்தனை ஃபேஸ் இருக்கோ பவர் அதே மாதிரி எத்தனை எடுக்கிறோமோ அது பவர்ல போட்டுக்கலாம். காயின்ஸ்னாலே வந்து 2 ஃபேஸ் தான். மொத்தம் யூஸ் பண்ணது 5 காயின்றதால பவர்ல 5 போட்டிருக்கேன். 2/5 பண்ணினா 32. மொத்தம் வந்து 32 வேஸ்ட்ல வந்து நமக்கு வந்து வந்து டாஸ் பண்றப்ப நமக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அண்ட் ஹெட்ஸ் கேன் பி எப்படி வரலாம் அப்படின்னு பாக்குறப்போ 5,0, 4,1 நீங்க பாக்குறப்ப நமக்கு என்னென்னலாம் ப்ராபபிலிட்டி வருமோ ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்குறப்ப நமக்கு என்ன வருது, என்ன ஃபீ நான் சூஸ் பண்றேன். என்ன ஃபீ நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஃபீன்றப்போ நமக்கு என்ன வரும்னா அப்போ 5 காயின் எடுக்கிறேன்னா அந்த 5 காயின்லுமே ஃபர்ஸ்ட் எனக்கு எட்டு வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டோ சரி இல்லை டெய்லோ சரி எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? சரி எனக்கு என்னன்னா வந்து எட் மோர் தென் டெய்லை விட எட்டு வந்து அதிகமா இருக்கணும். அவ்வளவுதானே? டெய்லை விட எட்டு வந்து எனக்கு அதிகமா இருக்கணும். அவ்வளவுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நான் என்ன பண்ணேன்னா 5 எட்டு எடுக்கிறேன். ஓகே, அப்ப நான் 5 எட்டு எடுத்தேன்னா எனக்கு 4 டெய்லு. ஓகேங்களா? மொத்தம் அந்த மாதிரி எத்தனை ஹெட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ என்ன ஃபீன்றப்போ நமக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 5 ஹெட் எடுக்கிறேன் அப்படின்றப்போ அங்க இருக்கிறது ஆக்சுவலி சாரி 4 வராது இல்லையா? எனக்கு இருக்கிறதே 5 காயின் தான். 5மே ஹெட்டா வருது அப்படின்னா எனக்கு டெய்ல் நான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்க மேல எழுதுறேன் பாருங்க. ஸோ 5மே ஹெட்னா அங்க எனக்கு டெய்ல் வரவே வராது. கரெக்டா? அப்படி இல்ல எனக்கு வந்து 4 ஹெட்னா ஒரு டெய்ல் வரும். அடுத்தது 3 ஹெட்னா 2 டெய்ல் வரும்.
கரெக்டா? இதுக்கு மேல நமக்கு போமான்னு பாத்தீங்கன்னா போவாது. ஸோ நம்ம இதுக்கேத்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 5C5 + 5C4 + 5C3 நம்ம சால்வ் பண்ணனா நமக்கு ரிசல்ட் என்னன்னு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 16 P of E அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பாருங்க. நமக்கு வந்து இங்க வந்து 16 வரும். ஸோ 16 P of E அப்படின்னு கிடைக்கிறப்போ இந்த இடத்துல 16 டிவைட் பை 5 நம்ம P of E ஃபைண்ட் பண்றப்போ P of E = 16 டிவைட் பை 32 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/2. 1/2 இது நமக்கு டைரக்டாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ 5C5ன்றப்ப சேமா வரப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 வந்துரும் அப்படின்றத ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதுதான் டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து 33 ப்ராப்ளம் பாருங்க. ஸோ 32 ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ண மெத்தடே தான். ஸோ இப்போ நீங்க 33 ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா a team of 7 children is to be selected out of 7 girls and 5 boys such that it contains at least 5 girls in how many different ways. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் அதே மாதிரி மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு டீம்ல மொத்தம் 7 சில்ட்ரன் இருக்காங்க. அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கேர்ள்ஸ் வந்து டீம் ஆஃப் 7 சில்ட்ரன் இஸ் டு பி செலக்டட் அவுட் ஆஃப் 7 கேர்ள்ஸ் அண்ட் 5 பாய்ஸ். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து எனக்கு 5 கேர்ள்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 34th பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கலர் பாலு, ப்ளூ கலர் பாலு, பிங்க் கலர் பாலு, எல்லோ கலர் பாலு, இதில் வந்து எல்லா பால்லையும் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலரை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. அடுத்தது நிறைய பால் ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன் பாருங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா காயின்ஸ் ப்ராப்ளம், அதே தான். இப்போ வந்து உங்களுக்கு நீங்க 5 காயின்ஸ் பர்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுல 6 காயின்ஸ் கொடுத்துருக்கேன். பால் கான்செப்ட் தான். அவ்வளவுதான், இது வரைக்கும் போதும். சால்வ் பண்ணது போக மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து கான்செப்ட் வந்து நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ப்ராபபிலிட்டியோட பார்ட் 2 கிளாஸ் இன்னைக்கு ஓவர். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.